சார் நான் இங்கே தான் சார் இருக்கேன். I am coming. சரிங்க சார். Excuse me. இது பாரு. ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் ஒரு போலீஸ்காரனை ஸ்கிராச் பண்ணிட்டு போவேன். நீ போலீஸ்காரன் ஆக்கலாம், நான் யார் தெரியுமா? மாவட்ட இருக்கார்ல. டேய் உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுடா. பாண்டா பொம்மை மாதிரி இருந்துட்டு காண்ட் ஏத்திட்டு போறான். பிரேக்ஃபாஸ்டே 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய் நீ எப்போ வந்தீங்க? வா சார். எதுக்கு சார் என்ன அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க? பொய் கேஸ் போட க்ரௌட் வேணுமா? க்ரௌடு சேர்க்க கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இல்ல நீங்க போய் காதல் காவி ட்ரெஸ் போட்டவனா கலர் கலரா ஃபிகர் வச்சிட்டு இருக்கும்போது காக்கி ட்ரெஸ் போட்ட நாங்க ஏன் லவ் பண்ணக்கூடாது? ஓகே வா ஆளை காட்டுறேன். வா அங்க பாரு. பால் பவுடரையும் பான்ஸ் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால்கோவா மாதிரி பச்சை கலர் சேரீல காலே அவதான். என்னாச்சு, கரண்ட் கம்பி மிரிச்சிட்டியா? சார் நம்மள மாதிரி பசங்க நாஸ்தா ஆசைப்படலாம், பாஸ்தாக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. பாஸ்தாவா? ஆமா சார். ஹை கிளாஸ் பொண்ணுங்கள தான் பாஸ்தான்னு சொன்னேன். இந்த ஹை கிளாஸ் பொண்ணுங்களோட லவ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்கள லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம். சொல்றேன் கேட்டுக்கோங்க. காலையில எந்திரிச்சோனே ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அப்புறம் பல் தேக்கரில இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் 10 செல்ஃபி எடுத்து Facebookல போடுவாங்க. நம்ம அதை பார்த்து லைக்க போட்டு அவங்களுக்கு உடனே கால் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. அவங்களா மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க. அதை பார்த்து மறுபடியும் போன் பண்ணா நமக்கு ஏதோ கால் டாக்ஸி டிரைவர் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெறும் கையோட போக கூடாது, சாக்லேட்டோட தான் போகணும். அவங்க மட்டும் 1 மணி நேரம் லேட்டா வருவாங்க. நாம முத மாச சம்பளத்துல இஎம்ஐ கட்டி மிச்ச சம்பளத்துல லோனை கட்டி மைலேஜ் ஏத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி பைக் வாங்கினா வேணாம் ஃபேன்சி பைக் தான் வேணும் நடம் பிடிச்சு 1000 cc பைக்கை வாங்கி வச்சு அதுல ஏறி உட்காந்து அவுட்டிங் போகும்போது எவ்வளவு ஒரு பிரேக் அடிச்சாலும் இடிக்காம வருவாங்க. அது போதாதுன்னு போற வழியில 5 நிமிஷம் ஐப்ரோ பண்ணணும் பியூட்டி பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங், ஒயிட்னிங், வேக்சிங், கர்லிங், பியூமிங், மேனிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ப்ளீஸ் உங்க கார்டை கொடுங்கன்னு வாங்கி தேய்ப்பாங்க. இப்போ நீங்க அந்த பில்லை பார்த்து ஷாக் ஆவீங்களா? கேப்ல உடனே ஷாப்பிங் கூட்டிட்டு போய் நமக்கு அண்டர்வேர் வாங்கி தரேன்னு சொல்லி அடம் பிடிச்சு அவங்களுக்கு பார்ட்டி வேர், கேஷுவல் வேர், எத்னிக் வேர், ஆபீஸ் வேர்ல இருந்து இன்னர் வேர் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி 1 மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அப்படியே ஆள் இல்லாத தியேட்டர் கூட்டிட்டு போய் ஓரமா 2 டிக்கெட் வாங்கி உரசி உட்காருவாங்க. ஆசையில நாம என்ன பண்ணுவோம், நைஸா கை போடுவோம். உடனே கையெடு எனக்கு கதை புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. இப்போ நம்ம கடுப்பாவுமா? அதை கண்டுக்காம இன்ட்ரோல சாப்பிட்டது பத்தாதுன்னு ரெஸ்டாரண்ட் போய் கண்டதையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் காக்கா கடி கடிச்சு அப்படியே மிச்சம் வச்சிருவா. அப்பாடா இதோட முடிஞ்சு போச்சு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அவ அப்ப வெப்பா பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டுக்கு பேரு தாங்க டிஸ்கோதேக்கு. மாவளை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஃபிகர் டிஸ்கோதேக்கு கூட்டிட்டு போனா அவசரத்துல முடி வெட்டிக்கிட்டு அரபோத்த கம்நாட்டி ஒருத்தன் ஹாய் ஹனி கம் லெட்ஸ் கோ ஃபார் a டான்ஸ் கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப்புக்கு அவனா. அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ஹை கிளாஸ் லவ் நமக்கு தேவையா? முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன் லென்த்துக்கு பேசாதடா, என் லென்த்துக்கு பேசுறா. சார் நமக்கு இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம் சுத்திக்கிட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க தான் சார் செட் ஆவாங்க. நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவு கஷ்டம்ன்ற. என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட. நம்ம பார்த்த ஃபிகரோட நமக்கு ஏத்த ஃபிகரோட வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ. தேங்க் யூ பிரதர். இங்கே கூட இருக்கும் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு மாப்ள. அவர்களது